கழக சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 14ஆம் தேதி தை 1 அன்று பிறந்தநாள் காணும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு, தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளரும், எங்களை எல்லாம் இன்று நல்வழியில் நடத்தி கொண்டிருக்கும் எங்களது குலச்சாமி மாண்புமிகு ஐயா OPS அவர்களுடைய பிறந்த தினத்தையொட்டி எனது சார்பாகவும் சேலம் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் எங்களுக்கெல்லாம் வாழ்த்த வயதில்லை என்றாலும் மாண்புமிகு ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எங்களது வாழ்த்துக்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடன் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு ஐயா அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சாதாரணமாக இருந்த ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்த என்னை இன்று ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுத்து அழகு பார்த்தவர்தான் எங்கள் குலச்சாமி மாண்புமிகு ஐயா அவர்கள். இதை நான் ஏன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நினைத்தால் அடிமட்ட தொண்டனும் உயர்ந்த இடத்திற்கு வருவான், உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களும் அடிமட்டத்துக்கு வருவார்கள். அதுதான் ஒரு இராணுவ கட்டுப்பாடு, அதுதான் ஒரு ஆளுமை. இன்று அந்த ஆளுமையை தான் அம்மா அவர்கள் எவ்வாறு அந்த ஆளுமையோடு கழகத்தையும் தொண்டர்களையும் வழிநடத்தி கொண்டு சென்றாரோ, இன்று அவ்வழியில் தான் எங்களை எல்லாம் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணம், இன்று யாரு தவறு செய்தாலும் தவறுதான் என்ற அந்த ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அது நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நமது பயணத்தை மாண்புமிகு ஐயா அவர்கள் வழியில் பயணிப்போம் என்று உங்களது முன்னால் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இனி வரும் காலம் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு ஐயா அவர்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஐயா அவர்களை முதல்வராக அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையையும் நாம் ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டு கழகத்தில் பணியாற்றுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.